ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 3, 2026 என்னென்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை குடும்பம் சீரியல் பரிகார பூஜையை ஒழுங்காக பண்ண சொல்லி சொல்கிறாங்க. வேலை வந்து ஒழுங்காக செய்யணுக்கா பரிகாரத்துக்குன்னு சொல்லி வெண்மதி வந்து வெண்ணிலாட்ட சொல்லிகிட்ருக்கா. இது வேற காலிலேருந்து இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துடுறா. அப்போதைக்கு இவங்க வான்மதியோட மாமியார் வந்து இருமா இன்னும் இது முடிச்சுட்டு ஜாமான் விளக்கிட்டு பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டு பூஜை ஜாமான்லாம் விளக்கிட்டு அடுத்தது நிறையா வேலை இருக்குது, இதை முதல்ல முடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே என்னால் முடியாது, இவ்வளோ ஒரு சின்ன வயசுலேருந்து நான் இவ்வளோ வேலைலாம் செஞ்சதே இல்லை, என்னால் முடியாதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க வெண்ணிலாட்ட வான்மதி. இருக்கா உனக்கு நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன், ஜூஸ் எடுத்துகிட்டு தராங்க. அப்பா இப்போயாச்சும் எனக்கு ஜூஸ் கொடுக்கணும்னு தோணுச்சேன்னு குடித்தா ஒரே கசப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அருகம்புல் ஜூஸ்க்கா, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறா. ஏண்டி இப்படி கொடுமைப்படுத்துறீங்க என்ன அப்படின்னு சொல்லி அழுவுறா. இது பரிகாரம் அதனால் இது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா சொல்கிறதுக்கு, இதுக்கே இப்படி அழுவுறியே, உனக்கு பாவக்காய் ஜூஸ் சாயந்தரம், மதியம் கத்தாழை ஜூஸு, சாயந்தரத்துக்கு வந்து சுண்டக்காய் ஜூஸுன்னு லிஸ்ட் அடிக்கிட்டே போகிறாங்க. ஐயோ என்னால் முடியாதுப்பா, எப்படி நான் இந்த ஒரு மாதத்தை வந்து தள்ள போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லி அழுதுகிட்டே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே வந்து வெண்ணிலா வந்து ரூமுக்கு போகிறாங்க, வருண் ரூமுக்கு. அப்போ வந்து சாரா வருண்கிட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி உன்னை வர சொன்னேன், நீங்கள் வரலை, உன்னால் வர முடியாதா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கா. நான் வரலான்னு தான் கிளம்புனேன், ஆனால் என் காலில் வந்து அடிபட்டு என்னால் வீட்டை விட்டு கிளம்ப முடியல அப்படின்னு சொல்லவும், எப்படி இருக்க வருண், நல்லா இருக்கியா அப்படிலாம் கேட்குறா. உடனே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு ஐ வில் மிஸ் யூ பேபி, ஐ லவ் யூலாம் சொல்கிறாரு. இவளுக்கு ரொம்ப அழுகையாக வந்துடுது, வெளில ஓடியாந்துடுறா. அப்போ வந்து அண்ணாமலை பார்த்துட்டு ஏன் வெண்ணிலா அழுவுற, என்ன விஷயம்னும் போது ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லு வெண்ணிலா, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அவர் கீழே விழுந்து கால் அடிபட்டுருச்சுல, அதனால தான் அழுகையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் செய்யா போயிடுமா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருக்கு யார் ரொம்ப பிடிக்கும், இதுக்கு முன்னாடி யாராச்சும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்கவும், ஏமா அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லவும், இல்லத்த தப்பாக நினச்சிக்காதீங்க, யாரை ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டில் அப்படின்னு கேட்குறேன்னு மாற்றி சொல்கிறா. இது வரைக்கும் என்னதாம்மா இந்த வீட்டில் ரொம்ப பிடிக்கும் வருணுக்கு, அடுத்தது ஒன்றை தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அத்தையை கட்டி பிடிச்சிக்கிறா, மனசில் நினச்சிக்கிறா, இது மாதிரி அவர் வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி, சாராவை தான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறா. உடனே இவ வேலை செஞ்சிட்ருக்கா. இன்னுமா அத்தை வான்மதி வேலை செஞ்சிட்ருக்கா, இன்னும் அத்தை வந்து இன்னும் அந்த ஃபோட்டோவை பார்க்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரூமுக்கு ஓடி போய் ரூமில் ஃபோட்டோவை பார்த்தா, ரூம் எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தா காணும். பின்னாடி பார்த்தா அவங்க நின்றுட்டுருக்காங்க அண்ணாமலை. வான்மதிக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்ன என் ரூமில் எங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்கவும், என்னை எல்லாம் க்ளீனாக தொடச்சிருக்கானான்னு பார்க்க வந்தாத்த அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, சரி போ அப்படின்னு சொல்லி ஓடுறா, அவங்கள பார்த்துட்டு பயந்துக்கிட்டே. அடுத்தது கௌதம் வந்து கூப்பிட்றாரு இவரை வான்மதியை கூப்பிட்டு, இங்கே வாங்க உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போய் இன்னும் வந்து வருண் மனசில் சாரா தான் இருக்கா, அந்த ஃபோட்டோவை காமிச்சு சொல்கிறாரு. இதை வந்து எப்படியாச்சும் வெண்ணிலா தான் நல்ல பொண்ணு, சாரா வந்து நல்லவ இல்லை, அவனுக்கு வந்து வருணுக்கு கரெக்டானவ வெண்ணிலா தான், அதை புரிய வைக்கணும் வருணுக்குன்னு சொல்லி நீங்கள் ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாரு. வான்மதிட்ட எங்கள் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நடிக்கிறா கௌதம்கிட்ட. அடுத்தது பாத பூஜைலாம் பண்ண சொல்கிறாங்க. அக்கா எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி, அப்போ பாத பூஜை பண்ணி முடிச்சுக்கோ அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து லீலாவதி காலை வந்து கழுவி பாத பூஜை பண்ணுறாங்க. அடுத்து அண்ணாமலை காலை கழுவி பாத பூஜை பண்ணும்போது, இப்போ நீ எங்கள் வீட்டை பிரிக்கணும்னு நீ நினச்ச, ஆனால் நீ வந்து இது மாதிரி நான் பண்ண வைக்கிறேன்னா அதுக்கெலாம் காரணம் இந்த ஒழுங்காக திருந்தணும், உன் மனசு மாறணும் தான் மனசை நினச்சிக்கிட்டு நல்லா இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தமன் கால்லையும் வந்து பாத பூஜை பண்ணுறா. உத்தமன் வந்து என்னெல்லாம் நீ வந்து பேசியிருப்ப, இப்போ என் காலை பிடிக்கிற அளவு வந்துடுச்சு, உனக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அவர் காலை அப்படி அசையவே காமிக்க மாட்டுறாரு. ஸோ உடனே டென்ஷன் ஆகி பொட்டு வச்சுட்டு ஏஞ்சிடுறா. உடனே வெண்ணிலாவுக்கு சாமி வருது.
அதனால் நம்ம குலசாமியே வந்து வெண்ணிலா மேலே வந்திருக்காங்கன்னு சொல்லி அவளுக்கும் பாத பூஜை பண்ணுமான்னு சொல்கிறாங்க. அவளுக்கும் பாத பூஜை பண்ணுறா. எல்லார் கால்லையும் என்னை பாத பூஜை பண்ண வச்சுட்டிங்க, உங்களை எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவ வந்து பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வைக்கிறா. அடுத்தது வருண் வந்து ரூமில் படுத்துட்ருக்காரு. கால் முடியல அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் வலி தெரியல, இப்போ ரொம்ப வலிக்கு தாங்க முடியல. இவ வந்து வந்து பாய் போட்டு படுத்துடுறா. என்ன இப்போ நான் வலியில் துடிச்சிட்டு கத்திட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கே கண்டுக்காமல் வந்து படுத்துங்கிற அப்படின்னு சொல்லவும், நான் வந்து கேட்டால் நீங்கள் நடிக்கிறேன்னு தான் சொல்லுவீங்க, அதனால தான் நான் எதுவும் சொல்லலை. காலைல ரொம்ப வலிச்சதுன்னு அத்தைட்டு சொல்லிவிட்டு நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவள் படுத்துடுறா. உடனே காலைல நான் போய்க்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு, ஆனால் இப்போ எனக்கு தைலம் தடவி விடு அப்படின்னு சொல்லவும் சரின்னு தைலம் தடவி வரா. உடனே நீ இப்போ என்னோட பழைய இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு என் காலை போட்டு ரொம்ப அமுத்திடாத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே உனக்கு சாமியெல்லாம் வருமா அப்படின்னு கேட்கும்போது அப்பப்போ வரும் அப்படின்னு சொல்கிறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.